அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 11 11 10 10 10 1990. 1990. பிறந்த நேரம் காலை 4:44 AM. 4:44 AM. பிறந்த இடம்மா? சென்னை மேடம். சென்னை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? அவங்க சொந்த வீடு எப்போ கட்டுவாங்கன்ட்டு கேட்கணும். வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. நன்றி குருஜி. ஏம்மா மருமக ஜாதகம் நல்லா இருக்கேம்மா. புதன் தசை ஆரம்பிச்சு இப்போ 2 வருஷம் ஆகுது. சரிங்க குருஜி. இந்த புதன் தசை சுயபக்தி முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா இருக்கும். சரிங்க குருஜி. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த 2020, 21, 22 தான் அந்த அஷ்டமச்சனியினால கொஞ்சம் நல்ல இல்லை, பாதிப்புகள் இல்லை இருந்தது. சரிங்க குருஜி. சரிங்க குருஜி. இவருக்கு புதன் தசை நல்ல யோகமான தசை தாம்மா. மருமகனை பற்றி என்ன கேட்கணும்? அதான் சொந்த வீடு எப்போ கட்டுவாரு? 2027 ஜூலை, அடுத்த வருஷம் ஜூலை மாதத்திற்கு பிறகு சுக்கிர புக்தி நடக்கும்போது சொந்த வீட்டில் இருப்பார். சரிங்க குருஜி. இதை குறிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த தீபாவளி போய் அடுத்த தீபாவளி உங்கள் மக சொந்த வீட்டில் விளக்கேற்றுவா. சரிங்க குருஜி. சுக்கிர புக்தி கண்டிப்பாக நல்ல பலன்களை செய்யும். சுக்கிர புக்தி கண்டிப்பாக சொந்த வீடை கொடுத்துரும். மருமகன் ஜாதகமும் கொஞ்சம் யோக ஜாதகம் தாம்மா. சரிங்க. மருமகன் ஜாதகமும் கொஞ்சம் யோக ஜாதகம். லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறாரு, 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு. மருமகன் ஜாதகம் இந்த புதன் தசையில் கேது புக்தியில் இருந்து அப்படியே படிப்படியாக முன்னேற்றம். கேது புக்தி வர்ற ஜூலை மாதம் 2026 வருது. சரிங்க. வர்ற ஜூலை மாதத்துலேருந்து காசு பண விஷயங்களில் கொஞ்சம் நல்லாவே நல்ல அமைப்புகள் உண்டு. சுக்கிர புக்தி இவருக்கு அமோகமாக இருக்கும். நீச்சபங்க ராஜயோகத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால சொந்த வீடு 2027 தீபாவளியில் உண்டு. சரிங்க குருஜி. குருஜி ஃபாரின் போற அமைப்பு எதனா இருக்கா குருஜி? போயிட்டு வந்துருவாருமா. அப்படிலாம் பெருசா போறது. இவர் கொஞ்சம் அம்மா புள்ள பாசம் பொண்டாட்டி பாசம் உள்ளவருமா. அப்படிங்களா குருஜி? ஆமா, இவர் போவாரு வந்துருவார். ஆனா ஒன்றும் அங்கே போய் ஸ்டே பண்ணி அங்கேயே போய் வேலை செய்யற அமைப்புகள்லாம் இல்லை. சரிங்க குருஜி. அப்படிலாம் போக மாட்டார். இப்ப வேலை தான் செஞ்சுட்டு இருக்காரு குருஜி. பிசினஸ் ஏதாச்சும் பண்ணா சரியா வருமா குருஜி? என்னங்கம்மா? தொழில் ஏதாச்சும் பண்ணலாங்களா? தொழில் பண்ணலாம். ஜூலை மாதத்திற்கு பிறகு தாராளமாக தொழில் பண்ணலாம். முதல்ல வேலையை விட வேண்டாம், வேலையில் இருந்துக்கிட்டே அப்படியே வேலை தொழில் பார்க்க சொல்லுங்க. ஜூலை அடுத்த வருஷம் சுக்கிர புக்தி ஆரம்பிக்குதுல்ல, அப்போ வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் கண்டிப்பாக வரும். தொழில் கண்டிப்பாக பண்ணலாம். தொழில் அமைப்புகள் அவருக்கு நல்லாவே இருக்கு. யோக ஜாதகம், லக்னாதிபதியும் ராசிநாதனும் ஆகிய புதனுடைய தசை ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே அவருக்கு ஒரு 2 வருஷமா பணம் வர்றதற்கான, தொழில் அமைவதற்கான ஃபவுண்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு இப்போ மனமாற்றம் இருக்கு. நல்ல அமைப்பு. கேள யோகத்தில் இருக்கக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது புக்தியில மாற்றங்கள் வந்தே தீரும். வேலையை விடாம சைடில் அப்படியே தொழிலை பண்ண சொல்லுங்க. டக்குன்னு சுக்கிர புக்தியிலிருந்து நல்ல மாற்றங்கள் வந்துடும். சரியா? சரிங்க குருஜி. இப்போ ஒரு ஆண் குழந்தை இருக்கு குருஜி. அடுத்து குழந்தை எப்போ இருக்கும்? 2 குழந்தையும் உண்டுமா. பெண் குழந்தையும் உண்டு, ஆண் குழந்தையும் உண்டு. 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் 5ஆம் அதிபதி அதுக்கு 12ல் மறைஞ்சாலும் உச்சகுரு 5ஆம் இடத்தை பார்க்கறது நிவர்த்தின்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். உச்சகுரு இருந்தாலே 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலே ஆண் குழந்தை. அடுத்து ஒரு பெண் குழந்தை கண்டிப்பாக உண்டு. நான் சொன்ன மாதிரி சுக்கிர புக்தியில உண்டு. யோகாதிபதி புக்தியில கண்டிப்பா பெண் குழந்தை உண்டு. சரியா? சரிங்க. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி.